இன்னைக்கு வீடியோவில் உளுந்து சேர்க்காம பச்சரிசி மாவில் முறுக்கு எப்படி செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். இன்றைக்கி முறுக்கு செய்கிறதுக்கு நான் 100 கிராம் அளவு பச்சரிசி மாவு எடுத்துருக்கோம். அந்த மாவில் அதுக்கு தகுந்த அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு ஓமத்தை இந்த மாதிரி கசக்கி சேர்த்துக்குங்க. வேணும்னா கொஞ்சம் சீரகமும் கூட சேர்த்துக்கலாம். நான் சீரகம் சேர்க்கலை. ஒரு 1/4 ஸ்பூன் அளவு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் எள்ளு சேர்த்துருக்கேன். இதில் இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பொட்டுக்கல்லையை நல்லா மிக்சியில் பவுட்ரு பண்ணி சலித்து எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவு மட்டும் பொட்டுக்கல்லை மாவு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு வெண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். நிறையா ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதில் நம்ம உளுந்து இதெல்லாம் சேர்க்கவே இல்லை. வெறும் அரிசி மாவு மட்டும் தான் சேர்த்துருக்கோம். முறுக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பொறுப்பொறுப்பாகவும் இருக்கும். இந்த மாவு ரொம்ப திக்காக இருந்தாலும் முறுக்கு நமக்கு சுத்தையில் கட்டாயி வர மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாவுமே கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. உங்களுக்கு 10 நிமிஷம் ஊறட்டும், அதுக்கப்புறம் காமிக்கிறேன். இப்போ இந்த முறுக்கு குழல் எடுத்துக்கலாம். இந்த குழலில் எண்ணெய் தடவிக்குங்க. இப்போ இந்த மாவு 10 நிமிஷம் ஊறிடுச்சு. இருந்தாலும் கொஞ்சம் திக்காக இருக்குது. இந்த மாவில் புளிஞ்சோம்னா நமக்கு முறுக்கு கட்டாய் வரும். இருந்தாலும் உங்களுக்கு புளிஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாவில் எப்படி புளிஞ்சா எப்படி இருக்குன்னு. இப்போ இதில் முறுக்கு புளிஞ்சோம்னா இது கட்டாயி வர மாதிரி இருக்கும். அது சுற்றி அப்படியே திரளாக தெரியும். அப்படி ஒரு சேஃபே இல்லாமல் இருக்கும். அதனால் இந்த மாவில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மட்டும் தண்ணி விடுங்க. நிறைய விட வேணாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மட்டும் விட்டுட்டு மாவு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். நல்லா பிசைய உங்களுக்கு முறுக்கு நல்லா ஒரே மாதிரி வரும். இப்போ மாவும் கொஞ்சம் இலக்கமாக தான் இருக்குது. இந்த மாவை புளிஞ்சு பார்த்தோம்னா நமக்கு முறுக்கும் கட்டாகாது. பார்க்க நமக்கு சுற்றுறதுக்கும் நமக்கு நல்லா அழகாக இருக்கும். முறுக்கும் கட்டாகாது, சுற்றுறதுக்கும் நல்ல சேஃப் கரெக்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும். இப்போ இதில் இப்போ ஒவ்வொரு முறுக்காக போட்டுக்கலாம். இந்த நுரையெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் திருப்பி விடுங்க. அப்படி இந்த முறுக்கில் நம்ம உளுந்து எதுவுமே சேர்க்கலை. நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நமக்கு சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். இப்போ இன்னொரு முறுக்கும் போட்டுக்குவோம். இந்த முறுக்கு செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ரொம்ப இந்த ஈஸியான முறுக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.